நான் அமேசான்ல இருந்து வந்திருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் பா. சரி காலையில பசங்க கூட ஃப்ரீயா இருப்பியா? ரிப்போர்ட் வந்து நீங்க எதுக்கு போயிருங்க கேஸ் தெரியலையா? இந்த காப்பல் ஹேண்ட்லர் அது ஒரு முக்கியமான ஒரு பெண்களை பற்றின அந்த உளவியல் இருக்குங்களா, அது எல்லா வீட்லையுமே எல்லாரும் வேலைக்கு போயிடணும். ஹவுஸ் ஒய்ஃபுங்களை கையாளுறதுன்றது ரொம்ப பெரிய சிரமம். நான் இன்னைக்கு வரைக்கும் அந்த சிரமத்தில் தான் இருக்கேன். ஓரளவுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். பட் என்னன்னா, நான் காலையில் 6:30 மணிக்கு கிளம்பிட்டேன்னா நைட்டு வரைக்கும் 11 மணி ஆகிடும். பசங்க ஸ்கூல் போயாச்சுன்னா இப்போ மொபைல் ஃபோன் இருக்குது. மொபைல் ஃபோன் இல்லாத காலத்தில் என்ன மாதிரி கையாளுறதுனே தெரியாது எனக்கு. நான் வந்து ஒன்றும் என் மனைவியோட சண்டை போடுற காலத்துக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள வீட்டுக்காரங்க கிடையாது. நான் எதுவாக இருந்தாலும் அவங்க என்ன செஞ்சாலும் அது எது ஏன் செய்யறீங்க என்ன செய்யறீங்க கேட்கறதுனால காரணம் என்ன, அவங்க அனாவசியமாக செய்ய மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். நான் அனாவசியமாக கேட்க மாட்டாங்கன்னு தெரியும். அது மாதிரியான ஒரு ஆள். ஆனால் அவங்கள என்னவா கையாளுறதுன்னு நான் ரொம்ப தவிச்சிருக்கேன். அவங்கள்ட்ட நான் பேசுறது இல்லை. ஏன்னா பேசி ஒருவேளை அவங்க திங்க் பண்ணாமல் இருந்து நான் எதையாவது பேசி கன்ஃபியூஸ் பண்ணிட்டா அது எப்படா கையாளுறது தெரியாமல் பல நாள் எனக்கு மன உளைச்சல் ஆகும். சரி எங்கேயாவது வா போயிட்டு வரலான்னு கேட்டால் என் ஓய்வு பண்ணணும், நீ வீட்டில் என்னை வெளியில் கூட்டி போகாதப்பா. சரி வா அப்படி வம்பு பண்ணி நான் கார் வாங்குறதுக்கு முன்னாடி பைக்கில் போனால் ஏதோ ஊரா ஒய்ஃப் வந்து கூட்டி போனால் தெரியாமல் உட்காந்து அது மாதிரி தள்ளி பைக்லேயே அந்த சைடு ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்தால் போயிடுவாங்க. ஏன்னா பக்கத்தில் உட்காரமா நான் இல்லை உங்களோட எல்லாம் வரப்போ நான் நடி நடந்ததுக்கப்புறம் சுத்தமாக வரதில்லை. ஏன்னா யாராவது வருவாங்க, நான் எல்லாத்தையும் பேசணும், ஓரமாக போய் ஊதி நிற்கிறது. நான் யாரோ தெரியாமல் கூட்டி அந்த கள்ளக்காரமாக நினைக்காத அம்மா வாங்கன்னா பக்கத்தில் வரமாட்டாங்க. இந்த மாதிரி ஆளுகளை கையாளுறது எல்லா கணவனுக்கும் ரொம்ப சிரமம். அது இந்த படத்தை பார்க்கும்போது 2 குழந்தைகள் வந்து என் மனைவி தான் என் மைண்டில் வந்துட்டே இருந்தாங்க. எங்கள் அம்மாவெல்லாம் விவசாய குடும்பத்தில் பிறந்தது. ஆனால் எங்கள் அம்மாவெல்லாம் டாக் போட்டு எல்லா வேலையும் பார்த்துருவாங்க. இது வந்து இங்கே நிறைய பேருக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் வேலைக்கு போயிருப்போம், பிஸியாக ஓடிட்டு இருப்போம், ஆஃபீஸ் வேலை வந்தோன்னா மொபைல் ஃபோன் வந்து நம்மளை ரொம்ப படுத்துது. வந்து உட்காந்து நான் காஃபி கொடுத்து உட்காந்து நான் ஃபோனில் அதை பேசணும் அதை பேசணும் இதை பேசணும் அப்படியே செயினாக போவோம். சினிமாக்கார வீட்டிலாம் நடக்குது, இங்கே நடக்காமல் இருக்காது. ஆனால் அதை வந்து அழகாக செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி நம்மளை நம்ம இந்த எக்ஸசைஸ் போகிறதுக்குள்ள ஐயோ சொல்லி சொல்லி நான் கிளம்பி போய் 10 கிலோமீட்டர் போகக்கூடாத கிளம்பி கூட்டி போகிறதுக்குள்ள ஒவ்வொருத்தர் ஷூ இருக்கும், எல்லாருக்கும் பத்திரமா வச்ச இடத்துலயே இருக்கும். அது வராது, ஏதாவது ஒரு காரணம், அப்புறம் பார்த்துக்கலாம், இதை தொடச்சிக்கலாம். பியூட்டிஃபுல்லாக கன்வே பண்ணியிருந்தது அந்த படம். ரொம்ப 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 க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன்னா அது நிறைய வீடுகளில் Best Debut Script Award goes to Prema Ravichandran for Doppelganger. Best Director second place award goes to Prema Ravichandran for Doppelganger.